தான தாய்ப்பால் அப்படின்றது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு அமுதம் மாதிரி. இத்தனை அம்மாமார்கள் இருக்கும்போது எந்த ஒரு குழந்தையும் தாய்ப்பால் கிடைக்கலன்னு நம்ம ஊர்ல சொல்லக்கூடாது. எங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில கோயம்புத்தூர் காட்டன் சிட்டி ரோட்டரியோடு சேர்ந்து நெக்டர் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு தாய்ப்பால் வங்கி கடந்த 4 வருஷமா இயங்கிட்டு வருது. வணக்கம், நான் கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையிலிருந்து டாக்டர் சுஜா மரியம் பேசுறேன். குழந்தைக்கு தாய்ப்பால் தான் உகந்தது. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்கலன்னா அந்த குழந்தையோட நிலை என்ன ஆகும்? அந்த மாதிரி குழந்தைகளுக்காக தான் எங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில கோயம்புத்தூர் காட்டன் சிட்டி ரோட்டரியோடு சேர்ந்து நெக்டர் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு தாய்ப்பால் வங்கி கடந்த 4 வருஷமா இயங்கிட்டு வருது. இந்த தாய்ப்பால் வங்கியில கோயம்புத்தூர்லயோ இல்ல தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மூலையில இருக்க தாய் தன்னிடம் இருக்க தாய்ப்பாலை தானம் செய்ய போது அதை எங்க தாய்ப்பால் வங்கிக்கு கொண்டு வந்து இங்க சுத்திகரிக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு பாக்டீரியாலஜிக்கல் டெஸ்டிங், நோய் தொற்று கிருமி எதுவும் இல்லைன்னு பரிசோதிக்கப்பட்டு இங்க பதப்படுத்தப்படுகிறது. இந்த பதப்படுத்தப்பட்ட தாய்ப்பால் கோயம்புத்தூர்லயும் இல்ல கோயம்புத்தூர் சுத்தி வட்டாரத்திலையும் எந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வேணும் அப்படின்னாலும் 24 மணி நேரத்துல எப்ப வேணாலும் வந்து அந்த குழந்தைக்கு கிடைக்கிற மாதிரி நாங்க செஞ்சிருக்கிறோம். இந்த 4 வருஷத்துல எங்க இந்த தாய்ப்பால் வங்கியில 18 லட்சம் ml தாய்ப்பால் வந்து சேகரிக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் எங்கள் மருத்துவமனையில் மட்டும் இல்ல, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், ஏன் சென்னையில இருந்த மருத்துவமனைகள் இருந்து கூட தாய்ப்பாலை எங்க வங்கியில இருந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லாம பாண்டிச்சேரி, பெங்களூர், கேரளால இருக்க தாய்மார்கள் கூட அவங்க தாய்ப்பாலை எங்க கிட்ட வந்து சேர்க்கணும்னா எங்களோட நெக்டர் பீஸ் துரிதமா செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. நாங்க கொண்டு வந்த ஒரு புது கான்செப்ட் தான் ஏடிஎம். தாய்ப்பால் வங்கி இருக்கு, அப்ப ஏடிஎம்மும் நம்மளுக்கு வேணும்ல. அதாவது கோயம்புத்தூர்ல இருக்க மற்ற மருத்துவமனைகள்ல ஏடிஎம் அப்படின்னு ஒரு செட்டப் நிறுவி வச்சிருக்கோம். அதாவது அந்த ஹாஸ்பிட்டலை சுத்தி இருக்க தாய்மார்கள் எங்க கிட்டதான் வரணும்னு இல்ல, அவங்க பக்கத்துல இருக்க மருத்துவமனையே தாய்ப்பால தானம் செய்யலாம். அதே மாதிரி பதப்படுத்த தாய்ப்பால் அவங்க மருத்துவமனையில இருக்கும். சோ சுத்தி இருக்க எந்த சின்ன மருத்துவமனைகள்ல தாய்ப்பால் தேவைனாலும் அந்த ஏடிஎம்ல போய் மில்க கலெக்ட் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் தாய்ப்பால் தானம் செய்யலாம்? எந்த ஒரு ஆரோக்கியமான தாயும் தன் குழந்தைக்கு போக மீதி அவங்களுக்கு தாய்ப்பால் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த தாய்ப்பாலை எடுத்து சேர்த்து வச்சு எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம். ஒரு தாயோட வீட்டுல இருந்து இந்த மில்க் பேங்குக்கு தாய்ப்பாலை கொண்டு வரக்காகவே நெக்டர் பீஸ் அப்படின்ற வாலண்டியர்ஸ், அதாவது உங்களையும் எங்களையும் போன சாதாரண ஆட்கள், ஆனா அவங்க வேலைக்கு நடுவுல அவங்க வீட்டுல இருந்து இந்த தாய்ப்பாலை கொண்டு வந்துட்டு இருக்காங்க, செயல்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி எந்த குழந்தைக்கு தான தாய்ப்பால், பதப்படுத்தப்பட்ட தாய்ப்பால் கொடுக்கலாம்? எந்த குழந்தை ஐசியூல இருக்கோ, எந்த குழந்தை குறை மாசத்துல பிறந்திருக்கோ, எந்த குழந்தைக்கு தாய் இல்லையோ, டெலிவரியின் போது அந்த குழந்தை அந்த தாய் இருந்திருந்தாலோ இல்லைன்னா வந்து தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கோ தான தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுக்கப்படலாம். தான தாய்ப்பால் அப்படின்றது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு அமுதம் மாதிரி. இத்தனை அம்மாமார்கள் இருக்கும்போது எந்த ஒரு குழந்தையும் தாய்ப்பால் கிடைக்கலன்னு நம்ம ஊர்ல சொல்லக்கூடாது. அதை நோக்கி செயல்படுவதே எங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் தாய்ப்பால் வங்கியின் நோக்கமாகும். தாய்ப்பால் வாங்குறதுக்கு என்ன வேணும்? முதல் ஒரு குழந்தை நல மருத்துவர் அந்த குழந்தைய பரிசோதிச்சுட்டு ஆமா இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் வேணும்னு அப்ரூவல் கொடுக்கணும். ஒரு லெட்டர், இந்த காரணத்துக்காக இத்தனை நாட்களுக்கு இந்த குழந்தைக்கு இவ்வளவு நாள் தான தாய்ப்பால் தேவைன்னு ஒரு லெட்டர் இருந்தாலும் எங்க தாய்ப்பால் வங்கியில இருந்தோ ஏடிஎம்ல இருந்தோ நீங்க தாய்ப்பாலை வாங்க முடியும். தாய்ப்பால் நல்லது, அந்தந்த குழந்தைக்கு அந்தந்த தாயோட பால் ரொம்ப ரொம்ப உகந்தமானது. சோ எங்க தரப்புல இருந்து அந்த தாயே குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டுறதுக்கு என்னெல்லாம் எங்களால சப்போர்ட் பண்ண முடியுமோ அதையும் நாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். இந்த தாய்ப்பால் வங்கி தென் தமிழகத்திலேயே முதல் தடவையா ஒரு பிரைவேட் செட்டப்ல நிறுவப்பட்ட தாய்ப்பால் வங்கி ஆகும். எங்களோட பிரத்யேகமான சேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க தாய்ப்பால் இங்க இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, கோயம்புத்தூரும் சுத்தி வட்டாரம், தமிழ்நாடு, கேரளா எந்த குழந்தைக்கு எங்க தாய்ப்பால் வேணும்னாலும் எங்க வங்கியில இருந்து வாங்கிக்கலாம். இதே ஒரு சேவையாவே எங்க மருத்துவமனை பண்ணிட்டு வருது. இது ஒரு கட்டணம் இல்லாத சேவையாகும். இங்க வாங்குற தாய்ப்பாலுக்கு நீங்க 1 ரூபாய் கூட செலுத்த வேண்டாம்.
நீங்க ஏதாவது அதுக்கு திருப்பி பிரதிபலனா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க வீட்ல ஏதாவது தாய்மார் இருந்தாங்களா, அவங்கள தான தாய்ப்பால் நீங்க கொடுக்க செய்யலாம். எங்களோட நெக்டர் பீஸ் வாலண்டரி ப்ரோக்ராம், அதாவது எங்கேயோ இருந்து தாய்ப்பாலை கொண்டு வந்து எங்ககிட்ட சேர்க்கறதுக்கும் நீங்க ஒரு வாலண்டியரா செயல்படலாம். ஸோ ப்ளீஸ் நோட், இட் இஸ் a service provided by ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு எங்க தாய்ப்பால் வங்கியில தாய்ப்பால் தானம் செய்யணும்னு நினைத்தாலோ, இல்ல உங்கள் குழந்தை உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலோ, எங்கள் மருத்துவமனையில நியூ பில்டிங் பேஸ்மெண்ட் 1ல நெக்டர் ஆஃப் லைஃப் தாய்ப்பால் வங்கி காலையில 8 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் செயல்பட்டுட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தொலைபேசி மேல எங்களை அணுகணும்னு நினைச்சாலும், கீழே குறிப்பிட்டுள்ள அலைபேசி நம்பர்ல எப்ப வேணாலும் நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த நம்பர்ல வாட்ஸ்அப்பும் ஆக்டிவேட்டடா இருக்கும். எங்களை தொடர்பு கொள்ளும்போது தாய்ப்பால் தானம் செய்யும் தாய்மார்கள் எப்படி பாலை சேகரிக்க வேண்டும், பதப்படுத்த வேண்டும், எந்த நேரத்துக்குள்ள எங்ககிட்ட வந்து சேர்க்க வேண்டும், எப்படி சேர்க்க வேண்டும்னு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே மாதிரி தாய்ப்பால் தானம் வாங்க வந்திருக்க பேரண்ட்ஸ்க்கும் பாலை எப்படி யூஸ் பண்ணணும், குழந்தையோட சேஃப்டி எப்போ பார்த்துக்கணும், எந்த மாதிரி உங்களுக்கு வந்து குறைகள் இருந்தால் எங்ககிட்ட திருப்பி வரணும், அதையும் வந்து உங்களுக்கு விளக்கங்களோட சொல்லி கொடுத்துருவோம். So we are here to support you and your babies. So please contact us anytime required. Thank you.